அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இன்றைக்கும் நான் தியானிக்க இருக்கிற இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சந்தேகங்களுக்கு நமக்கு பதில் சொல்கிறது பாருங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தாரமாக, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவனுக்கு வேண்டியதில்லை. அதுபோலவே நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று சொல்கிறார். அப்போது நீதிமான்களை அல்ல, பாவிகளை நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திருப்புவதற்கு அவளுக்காக நான் ஒரு பாவியை அழைக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்க்கையில் நாம் தியானிக்க வேண்டிய காரியம் அதுதான். நீதிமான்களுக்காக அவர் வரவே இல்லை என்று சொல்லுகிறார். மாறாக பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதல்ல என்று சொல்லுகிறார். பிணியாளிகளுக்கு தான் வைத்தியன் வேண்டும். அதுபோலவே சுகவீனமாக இருக்கிறவர்களுக்கு தான் வைத்தியம் வேண்டும். மனங்கிருப்பதற்காகத்தான் அவர் பாவியை அழைக்க வந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்காக அவர் வந்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நாம் இந்த வசனத்தை தியானிக்கிற பொழுது, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவருக்கு வேண்டியது அல்ல என்று சொல்கிறார். பிணியாளியாக இருக்கிறவனுக்கு வைத்தியன் வேண்டும், பாவியாக இருக்கிறவனுக்கு மனம் திரும்புதல் வேண்டும் என்ற 2 காரியங்களை நமக்கு இன்றைக்கு அவர் உணர்த்துகிறார். இந்த நாளிலே நாம் சிந்திக்க வேண்டிய காரியம் என்ன என்று நீங்கள் பார்க்கிற பொழுது, இந்த சப நாட்களில் நாம் கூடி உபவாசித்து ஜெபிக்கிறது எதற்காக என்று பார்த்தோம் என்று சொன்னால், அவர் பாவிகளை தான் தேடி வந்திருக்கிறார். அவர் பிணியாளிகளை தான் தேடி வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக, இன்றைக்கு இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போமா? இன்றைக்கு என்னையும் அழைத்து எனக்கு ஒரு விடுதலையை தாரும் என்று சொல்லி நாம் கொடுக்கிற பொழுது, கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை விடுதலை ஆக்குவார். நம்முடைய தகுதியின்மையை எடுத்து போட்டு தகுதிப்படுத்தி நம்மை தகுதி உள்ளவர்களாக நம்மை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். சுவாமி, இதோ நீதிமான்களை அல்ல ஆண்டவரே, பாவிகளையே மனம் திரும்புவதற்காக நீர் வந்தீர் என்று சொல்லி எங்களுக்கு உணர்த்தினீரே. அதோடு மாத்திரமல்ல, பிணியாளிகளுக்காகத்தான் அந்த இரட்சகர் தேவை என்பதை மீண்டும் எங்களுக்கு உணர்த்துகிறீர் பாருங்கள். ஆகவே இந்த நாளிலே நாங்கள் எங்களுடைய பிணிகளை ஒத்துக்கொள்வோம், எங்களுடைய தகுதியின்மையை நாங்கள் ஒத்துக்கொள்வோம். கர்த்தரிடத்தில் எங்களை தாழ்த்துவோம், வெறுமையாக்குவோம். மாத்திரமல்ல, கர்த்தர் கொடுக்கிற அந்த விடுதலையை பெற்றுக்கொண்டு ராஜா, இன்றைக்கும் நாங்கள் விடுவிக்கப்படுவதற்காக நன்றி சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், துதிப்போம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.